நீ கோயிலுக்கு என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பல. இல்லப்பா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. தூக்கத்துல ஏன் எழுப்பணும்னு சொல்லிட்டு தான் நானும் அண்ணனும் போயிட்டு வந்தோம். இப்ப என்ன ரெடியா தானே இருக்க, போயிட்டு வந்துரு. சரிங்க. அண்ணா செலவு காசு வேணுமா? நான் பாத்துறேன். ஏய் வேணா வாங்கிடா. என்ன மூஞ்சிலாம் ஒரு மாதிரியா இருக்கு, தூங்குனியா? சரி கோயிலுக்கு போயிட்டு போ. சரிண்ணா போ. இந்த அளவு மாரி நல்ல பேர் இந்த ஊர்ல கிடையாது. அவ கல்யாணம் பண்ணது வந்தது அவளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், அவன் முடியல. அது என்ன பங்காளி நீ பேசுகிறேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து நானும் அனுபவிக்கலான்னு தான் பார்க்குறேன், அனுபவிக்க முடியல. உன்னாலே முடியல? என்னாலேயும் முடியல. என்ன பண்ணுறான், நீ நான் சேர்ந்து எப்படியாவது எல்லாம் அனுபவிக்கணும். ஒன்று நீ அனுபவி, இல்லை நான் அனுபவிக்கிறேன். ஏன் பங்காளி எப்படி சொல்கிறேன்? நம்ம 2 பேருமே அனுபவிப்போம். சரி ஓகே. பங்காளி அவள் இடுப்பு புதுசாக செஞ்ச அடுப்பு மாதிரி இருக்குடா. என்ன செக்கச்சவே இருக்கு பாரு. ஐயோ பங்காளி பாடாடி. ஓ அப்படியா? ஒரு ஆட்டுக்கு 2 கிடா போட்டியா? சரி 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 சரி. பங்காளி இந்த நாரில் பூ கட்டலாமா இல்லை இந்த நாரில் பூ கட்டலாமா? பங்காளி பழம் பழுத்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் பச்சையாக இருக்குது பங்காளி. இது எப்போ பழுக்குது, நான் எப்போ சாப்பிட்றது? சாப்பிடணும் போல தோணுது பங்காளி. பங்காளி பழம் பழுத்துடுச்சு தான், கை தவறி விழ மாட்டேங்குது. யோ பழம் பழுக்கும் பழுக்கும். உங்க 2 பேருக்கு இங்க என்ன வேலை? இல்லாலுமே இந்த நாரில் பூ கட்டினா தான் பூக்கே மதிப்பான், அதனால தான் அறுக்க வந்திருக்கேன். பார்த்து அறு, கொத்தோட அறுத்துற போற. அலுமை
உன்னை பார்த்த பிறகு கொத்தோட இருப்பனா உன்னை அப்படியே அல்லலான்னு கேட்குறேன். அள்ளுவ கொஞ்சம் ஏமாந்திருந்தா மொத்தமா அள்ளிட்டு போயிடுவ. யோ, அந்த பச்சை காய ஏயா அந்த நசுக்கு நசுக்கிற? பச்சை காயை நசுக்கிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்து நசுக்கு, பஞ்சாமிர்தமா ஆயிட போகுது. பஞ்சாமிர்தம் ஆகணுங்கிறதுக்கு தானே நசுக்கிறேன். இந்த வாழைக்காயை இந்த நசுக்கு நசுக்கிற, உங்ககிட்டலாம் எவ்வளோ கிடைச்சிட்டா அவ்வளோதான். வீட்டில் ஒரு கடா, இங்கே 2 கடா, ஆக மொத்தம் 3 கடா. இந்த 3 கடாய்க்கும் இந்த ஆடு தாங்குமா? ஆடு கொழு இருக்கு. இந்த ஆட்டை நாமளும் ஒரு நாளைக்கு பொங்க வைக்கலாமா? ஆகா, வீட்டுக்கடா வந்துருச்சு. நம்ம எப்படியோ தப்பிச்சு ஓடிடுவோங்க. ஏய் அலமேல, இன்னமா அந்த மிளகா பறிச்சிட்டு இருப்பனியே? இருங்க வரேன். இவனு ஏன் இப்படி ஓடுறானுவ? அதுவும் இங்கிருந்து ஓடுறானுல. இவ அங்கிருந்து வரா. இது எங்கே இடிக்குதே, சரியில்லையே. மிளகெல்லாம் பழுத்து இருக்குல்ல. மொட்டை பனை மரத்துல பனங்காய் காய்க்குதா? காய்க்காத. ஏய், என்னடி 2 பேரும் அவனு இங்கிருந்து ஓடுறானுவா? எனக்கு என்ன தெரியும்? ஏய், நீ அங்கிருந்து தானே வர, அவனு அங்கிருந்து தானே ஓடுறானுவா? அங்கிருந்து ஓடுறத நீ தானே பார்த்த, எனக்கு என்ன தெரியும்? ஏய், உன் பேச்சும் சரியில்லை, உன் மொழியும் சரியில்லை, உன் மூஞ்சும் சரியில்லை. என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? யோ, குரல் என்ன ஒசந்து போகுது? ஏன் என் மேல சந்தேகமா? ஏய் அலமு, ஓ மேல சந்தேகப்படணாடி. இங்கிருந்து போறாங்கன்னு தானே நான் கேட்டேன். ஓ மேல நான் ஏதாவது சந்தேகப்படணும். ஏன் டென்ஷன் ஆகுற? எப்படி நீ என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? இனிமே நீ என்கிட்ட பேசாத. ஏய் அலமு, இங்க பாரு. அலமு, அலமு, இந்தடி. அலமு, இங்க பாரு. பங்காளி, அலை மேல அடையலானதான் போக அடைய முடியல பங்காளி. என்னதான் பங்காளி பண்றது? இரு பங்காளி, ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சின்ன பங்காளியை வர வச்சிருக்கேன். அவங்க கூட பழகுவோம். கொஞ்சம் கொஞ்சம் பழகி அவங்க வீட்டுக்கு போவோம். அலமேலுவ அப்படியே ஐஸ் வைப்போம். அலமேலுக்கு ஐஸ் வைப்போம். அந்த ஐஸை சாப்பிடுவோம். பங்காளி, உன் மூளையே மூளை பங்காளி. பங்காளி அங்க பாரு, சின்ன பங்காளி வர்றான். வா பங்காளி வா. வா பங்காளி வா. வா பங்காளி வா. உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கோம். சொந்த மாதிரி வந்துட்டா பங்காளி. ஆமா, என்ன எதுக்கு நீங்க வர சொன்னீங்க? அது ஒண்ணு இல்ல பங்காளி. நான் யாரு? உனக்கு அண்ணன். ஆமா. அவர் யாரு? உனக்கு அண்ணன். ஆமா. எங்க 2 பேருக்கு நீ யாரு? தம்பி. ஆமா. நமக்குலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பங்காளி. நம்ம எல்லாம் பிரியாத அண்ணன் தம்பி உறவுகள். நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. பாத்தியா, நாங்க உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிறோம் பாத்தியா? சரிண்ணே, சரிண்ணே. இந்த பாசத்துக்காக எங்களை கூட்டு போய் விருந்தே வைக்கணும். விருந்தண்ணா அசத்திடுவான். எங்க அண்ணி ரொம்ப சூப்பரா சமைக்கும்னே. அதுக்கு தானே நாங்க காத்துட்டு இருக்கோம். ஆமா, இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? லெத்தினி மீன், சீரக சம்பா அரிசி. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும்னே. என்ன டேஸ்ட் பங்காளி. இதெல்லாம் கண்ணால பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கு. நாக்கடு தண்ணி ஊறுது. இப்போ வாங்க போலாம், நம்ம வீட்டுக்கு போலாம். சரி, வாங்க போலாம். அண்ணே, அண்ணே,
என்ன? யார் இவங்க? இவங்கெல்லாம் எங்கள் அண்ணன் மாதிரி. அப்படியா? உங்கள் கையால் சமைச்சு கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு தான் வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும்? அதனால நீங்கள் சூப்பராக சமைச்சு வைங்க, நான் போய் 2 இலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிதான். என் தலையெழுத்து கண்டவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடணும்னு. அலமு, எங்களை பார்த்தா கண்டவங்கன்னு சொல்ற, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுமா? எதிலப்பா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு? அலமு, நாம அப்படியா பழகணும்? எப்படா பழகணும் சொல்லி தொலைங்கடா. அறுக்காதீங்கடா. அலமு, நாங்க அறுக்க வரல, அணைக்க வந்திருக்கோம். உயிரே வச்சிருக்கான் அலமு, அவர் உயிரத்தை வச்சிருக்காரு, நான் உசுரே வச்சிருக்கேன். அலமு, டேய், ரெண்டும் ஒண்ணுதான்டா. அதுக்கு எங்க 2 பேரையும் வச்சுக்க. ஏய், உங்க 2 பேரும் மட்டும் இல்லடா, என்னையும் சேர்த்து 3ஆ வச்சிருக்கா. ஏய், இங்க வா, இங்க வா, இங்க வந்தா, இங்க வா. என்ன நடக்கும்னு தெரியலையே. ஏய், யாரு பொண்டாட்டி யாரு மேலடா கை வைக்கிறீங்க? டேய், நசிக்கு கொண்டுடுவேன், விடியறதுக்குள்ளே உங்களை புதைச்சிருவேன். வருவீங்களாடா? வருவீங்களாடா? ஏய், வருவீங்களாடா? இனிமே நாங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் அக்கா தங்கச்சியா தான் பார்ப்போம். என்னை விட்டுருங்க, மன்னிச்சு ஒரு தடவை மன்னிச்சுங்க. இனிமே உங்களை இந்த ஏரியாவில் பார்த்தேன் கொண்டுருவேன். ஏய், இங்கேயே குழி தோண்டி நைட்டோட நைட்டா புதைச்சிருவேன், எவனுக்குமே தெரியாது, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் ஏய், புத்தியோட நம்ம பொழைச்சிங்கடா, ஜாக்கிரதை, கொன்றுவேன். இந்த பொம்பளை சாவகாசமே வேண்டாம். எந்த பொம்பளையுமே பார்க்க வேண்டாம். உன் அனுமதி இல்லாத உன் பக்கத்துல எப்படி வந்து உட்காரும்? அன்னைக்கு வாக்கியால கேட்டது என்னடி சொன்ன? நீ தானே பார்த்த அப்படின்னு சொன்னியா? சொன்னியா? இப்ப எப்படி ஒட்டி உரசிக்கிட்டு உன் அனுமதி உட்காரான்? என்ன இது? சும்மா எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் தம்பி பண்ண வேலைதான். எத்தனை நாள் நடக்குது? எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் தம்பிதான். நான் நல்லவன் எடுத்துதான் கூப்பிட்டேன், எனக்கு தெரியாது. ஒழுங்கா வேலைக்கும் போறதுல, ஒரு காட்டு வேலை கரவாலி எதுவுமே செய்யறதுல, வெட்டியா ஊர் சுத்திட்டு கூட சேர்ந்துட்டு இதான் வேலையாடா உனக்கு? உனக்கு புள்ள மாதிரி வளர்த்தா இதான் பண்ணுவியா? ஏண்டா நானும் அவளும் தெண்டை சோறு போட்டுக்கிட்டு உனக்கு வேலைக்கும் போறதுல காட்டு வேலை செய்யல, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒழுங்கா வேலைக்கு போறடா, இனிமே கரெக்டா இருக்கலாம். ஏய், உன்னை தமிழ் மாதிரியாடா நான் வளர்த்தேன்? பேத்துல இந்த மாதிரி அவன் கூட நிறுத்திக்க, தொலைச்சு ஒழுங்கா நம்ம காட்டு வேலை வேலைக்கு போடா. நீ நான் போறேடா. ஏய், போடா, விட்டு வரியா? ஏய், நீ போடா, நம்ம போய் சொல்ல. ஏய், என்ன நினைக்கிற? போடா.
தடவை மன்னிச்சு நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாதுண்ணா. அண்ணி மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு மேல எதுவும் தப்பும் பண்ண மாட்டேண்ணா. சாரிடி, நான் உன்னை அடிச்சிடக்கூடாது, என்னை மன்னிச்சு மன்னிச்சுக்கிடி மன்னிச்சுக்கிடி. ஏய், இனிமே ஒழுங்கா காட்டு வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா அண்ணி சொல்றத ஒழுங்கா கேட்டுக்கிட்டு ஒழுங்கா நல்ல பிள்ளை இருந்த எவன் கூட கூடக்கூடாது. போடா உள்ள போடா. சாரிடி, உன் மனசை நான் புரிஞ்சுக்கிடு, அவசரப்பட்டாச்சு, என்னை மன்னிச்சுக்கிடி. நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்.